நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஒரு குட்டி குட்டி சம்பவமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தலைவனே ஒரு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இத பார்த்து தான் அந்த அணில் கும்பல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட தொண்டர்கள்லாம் பார்த்து கத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனே அவர் வீட்டு வாசல் மேல ஏறி, ஏணி போட்டுலாம் ஏறி அங்கேருந்து கை காட்டியிருக்காப்புல. எப்படி இருக்கேள், நல்லா இருக்கேளா அப்படின்ற மாதிரிலாம் கை காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வீர சாகசம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பிரச்சாரம் எங்க இருந்தாலுமே சரி, அவர் எங்கேயாவது ரோட் ஷோ போனாலுமே சரி, அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு குரங்கு செட்டைகள் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது போய் விழுந்து வருது, இல்ல 5-6 பேரா சேர்ந்து மோதி கீழே விழுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் படர்ந்துதான் இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் காலையிலேயே இந்த மாதிரி அவர் வீட்டுல இருந்து கையாட்டி லைட்டா கையில ஒரு கோடுலாம் வேற போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகேப்பா. அடுத்து நம்ம அண்ணன் எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துல ரோட் ஷோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி நான் ரோட் ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் ரோட் ஷோலாம் போய் திருப்பூர் மாவட்டத்துல பிரச்சாரம்க்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி டிவிகேல பார்க்கும்போது விஜய் நிறைய இடத்துல பிரச்சாரம் ரத்தாகுது. இப்போ ஒரு பக்கம் அலோவ் பண்றாங்க பண்ணலன்றதை தாண்டி அவங்க சைட்ல இருந்தே நிறைய இடத்துல இல்ல நாங்க வரல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மழுப்பி பேசுற ஒரு விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இங்கேயாச்சும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமான குவெஸ்டின் மார்க்ஸ் வந்துச்சு. எதனாலனா, ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, பட் அந்த டைமையும் தாண்டி ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, 1 மணிக்கு பேசுவாங்க, சரி இல்ல 3 மணிக்கு பேசுவாங்க, 5 மணிக்காச்சும் பேசுப்பா அப்படின்ற மாதிரி அப்பதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நேரம் மக்கள் கூட்ட நெரிசல்ல இருந்து இதுல 10 பேர் 10க்கும் மேற்பட்ட பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வேட்பாளரே வெயில நின்று முடியலப்பா என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மயக்கப்பட்டு விழுந்து அப்படியே ஆம்புலன்ஸ்ல தப்பன்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்காவோட இது நிறைய இடத்துல தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது, சரி அண்ணன் நம்ம விஜய் அண்ணன் தான் எப்படி இருந்தாலும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஹாலோகிராம் அது மூலயமா நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சிரிப்பா ஒரு பக்கம் பார்த்தாலுமே பரவாயில்லப்பா, கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க பசங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஹாலோகிராம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வரைக்குமே யாருமே பெருசா ட்ரை பண்ணதில்லை, அந்த அளவுக்கு கொண்டு வந்ததில்லை. பட் இந்த ஒரு நபர் ஹாலோகிராம்லாம் யூஸ் பண்ணி அண்ணன் பேசுற மாதிரிலாம் ஒரு விஷயம் விஷுவலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற போது இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் தான். ஏன்னா ஹாலோகிராம்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் தான். ஏன்னா எந்த கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணதில்லை. டெக்னாலஜி வைஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. சரி, அதெல்லாம் போதும். இந்த பிரச்சாரத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி ஒரு சில டிஃப்ரெண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்போதுமே என்ன பேசுறோம்னா, ஸ்டாலின் அண்ணன் நீங்க தான் காரணம் அப்படின்னு, அப்படி இல்லைன்னா டிஎம்கே சதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆதவ அர்ஜுனா, விஜய் இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களை அப்போஸ் பண்ணி பேசுற ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பா பண்ணாங்களோ அப்படின்றத கூட ஓவரா சுட்டி காட்டாம இவங்க சைட்ல என்னென்னலாம் பாதிப்படைஞ்சதோ அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சாரத்துல கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. பரவாயில்லப்பா, இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா, போலீஸ்க்குலாம் பார்க்கும்போது மினிமம் சேலரி 18,000ல இருந்து 25,000 நாங்க ஏத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நூல் வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் நெசவாளர் குடும்பம், இவங்களுக்குலாம் அந்த எம்எஸ்எம்இ அந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் வருஷத்துக்கு 30,000 ரூபாய் இவங்க கட்சி சார்பில் இருந்து, அதாவது இவங்க தலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கதுல இருந்து 30,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி, இயர்லி ஒன்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையாச்சும் பின் பாயிண்ட் பண்ணணும் இல்ல, கன்ஃபார்மா ஏதாவது நம்ம ஒரு 10 விஷயம் பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எதிர்கட்சியை சார்ந்தவங்களை அடிச்சு பேசணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் அடிச்சு விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இயோட இது நிறைய இடம் இந்த சிறு தொழில் இது ரொம்ப கம்மியாயிருச்சு. எந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மாவட்டம் தான் 2வது இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதனால கம்மியா இருக்குன்னு பார்க்கும்போது,
கோவிட் சார்ந்தமான ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து டிமானிஸ்டேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்ததுனால ஸ்லைட்டாக ஒரு இறக்கம் வந்தது. அதுக்கப்புறமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எம்எஸ்எம்இன்ற வந்து நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய க்ரோத்தும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும் போது அதை பற்றி பேசாமல் வெறும் அந்த சரிவான ஒரு விஷயத்த மட்டும் பேசுகிறாங்க. எதனாலனா ஒரு பக்கம் அடிச்சு பேசணும்ல, அதனால வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைத்தறிக்கு வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மொத்தமா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஒரு 500 யூனிட்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணி கொடுப்போம். அதாவது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கைத்தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இந்த நூல் தெரி, இந்த மாதிரி அதாவது ஹேண்ட் மேக்கிங், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். ஸோ அது மூலயமா வந்து அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது எல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசியிருக்காரு. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப நோக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணன் வந்து இந்த தொகுதியில தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பேசியிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து ஒரு புக் வேற ஒரு வெளியிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுல வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அவர் எடுத்துட்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு மும்மரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லைட் பழைய கதை தான். இப்போ வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசை கன்ஃபார்மா அந்த சினிமாவுக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சினிமா கதை இப்போதைக்கு வேணாம். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சாரத்துலன்னு பார்க்கும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வாய் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டீச்சர்ஸ்ல அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேல அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ஜாபா அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமினென்டல் வேர்ட்ஸ்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எப்போதுமே இருக்கும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபியும் இந்த ஏடிஎம்கேவும் வந்து ஏஐஏடிஎம்கேவும் வந்து அடிச்சு பேசுற மாதிரி அவங்கள எதிர்த்து பேசுற மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து அவர் வாய் விடல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓட்டுகளும் வந்து கொஞ்சம் வேணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சாயல்ல பேசியிருக்காரே தவிர்த்து அவங்கள அடிச்சு பேசுற மாதிரி அவங்கள அந்த அதாவது டெல்லி அடிச்சு பேசுற மாதிரியும் ஏஐடிஎம்கே வந்து அடிச்சு பேசுற மாதிரியும் அவங்கள தாக்கி விதமாக எதுவுமே அவர் வாய் விடல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஒரே ஆளு நமக்கு டிஎம்கே மட்டும்தான், அவங்கள தாக்கி மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தாக்கி பேசியிருக்காங்க. பிளஸ் நிறைய பாசிட்டிவா டிஃப்ரெண்ட் மேனர்ல வந்து இந்த பிரச்சாரம் வந்துச்சு. கோவை மாவட்டத்துல வந்து ரோட் ஷோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி நான் ரோட் ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் ரோட் ஷோலாம் போய் வந்து திருப்பூர் மாவட்டத்துல வந்து பிரச்சாரம்க்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிவிகேல வந்து பார்க்கும்போது விஜய் நிறைய இடத்துல வந்து பிரச்சாரம் வந்து ரத்தாகுது. இப்போ ஒரு பக்கம் வந்து அலோவ் பண்றாங்க பண்ணலன்றதை தாண்டி அவங்க சைட்ல இருந்தே நிறைய இடத்துல வந்து இல்லை நாங்கள் வரல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மழுப்பி பேசுற ஒரு விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இங்கேயாச்சும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கொஸ்டின் மார்க்ஸ் வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட அண்ணன் வந்து என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து பண்றாங்க அப்படின்றது.